அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஆல்பம் வகைகள், அந்த ஆல்பத்தினுடைய சைஸு, அந்த சைஸுக்கு உண்டான ஆல்பத்துக்கு என்ன சைஸில் பேட் ரெடி பண்ணணும் அப்படின்றத பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஒரு வேலை இல்லை ஒரு தொழில் நம்ம புதுசாக செய்கிறோன்னா அது செய்கிறப்ப நமக்கு பல சந்தேகங்கள் வரலாம். அது யார்கிட்ட கேட்குறது, யாருக்கெல்லாம் தெரியும், தெரிஞ்சால் அவங்க நமக்கு சொல்லுவாங்களா அப்படின்னு பல பிரச்சனைலாம் இருக்கும். அப்படி நான் ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறப்ப எனக்கு இந்த டவுட்லாம் இருந்துச்சு. ஒரு சந்தேகம் இல்லை ஒரு வேலை, அது நமக்கு தெரியாத வரைக்கும் ரொம்ப பெருசாக தான் தெரியும். அந்த வேலை நமக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியாத வரைக்கும் அது ரொம்ப பெருசாக தான் மலைப்பாக தான் இருக்கும். ஆனால் இதுவே நமக்கு தெரிஞ்ச அப்புறம் சிம்பிளாகிடும். அது மாதிரி இனி ஒரு வீடியோக்குள்ளே ஒரு பிகினராக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு, ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறவங்களுக்கு, இல்லை ஒரு பேசிக் லெவல் கேமரா வச்சுன்னு ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கு, அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் யாரெல்லாம் கேட்டு எங்கெங்கெல்லாம் போய் கேட்டு கற்றுக்கினேன், அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் பதிவிட போகிறேன். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா, இப்போ தான் நான் ஃபோட்டோஷாப் கற்றுன்னு இருக்கிறேன், இல்லை ஒரு என்ட்ரி லெவல் கேமரா சின்னதாக ஒரு D90 இல்லை 700 அது மாதிரி கேமரா, நிக்கான் கேமரா வச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு சிம்பிளாக ஒரு இன்விடேஷன் செய்ய கற்றுக்கணும், இல்லை ஒரு விசிட்டிங் கார்டு செய்ய கற்றுக்கணும், ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்குது, அது மாதிரி விருப்பம் உள்ளவங்க மட்டும் என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். நான் போடுற வீடியோ எல்லாமே ஒரு பேசிக் லெவல் வீடியோ தான். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். இல்லை நான் பிகினர் லெவல்லாம் தாண்டி அட்வான்ஸ் லெவல் போயிட்டிங்கன்னா யூடியூப்லேயே எத்தனையோ சேனல் பல ஜாம்பவான்கள்லாம் வீடியோ போடுறாங்க. அதை கண்டினியூவாக நீங்கள் பாருங்கள். ஆல்ரெடி பார்த்துட்டு இருப்பீங்க, அதை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். என் சேனல் நீங்கள் வாட்ச் பண்ண தேவையில்லை. எனக்கு தெரிஞ்ச சில ஆல்பம் வகைகளை நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுக்கிறேன். அதில் ஆல்பம் வகைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்டிங் ஆல்பம், ரெண்டாவது ஆட்டோஸ்டிக் ஆல்பம், மூணாவது இன்சர்ட் ஆல்பம், நாலாவது பார்த்தீங்கன்னா கரிஷ்மா ஆல்பம், அஞ்சாவது பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஆல்பம், ஆறாவது பார்த்தீங்கன்னா கன்வெரா ஆல்பம், ஏழாவது பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ஆல்பம். நான் விசாரித்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 7 வகை ஆல்பம் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. இது இல்லாமல் வேறு வகை ஆல்பம் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம ஆல்பம் வகைகள் என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்பம் என்னென்ன சைஸில் ஆல்பம் இருக்குது, அதுக்கு எந்தெந்த சைஸில் பேடு நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ அட்லீஸ்ட் யாருக்காவது ஒருத்தருக்காவது பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆல்பம் சைஸு 12:8. இதுக்கு உண்டான பேட் சைஸு 10:15. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 12:18. இதுக்கு உண்டான பேட் சைஸு 12:22. அடுத்தது 12:16. இது ஆல்பம் சைஸு. அதுக்கு பேடு 12:20. அடுத்த ஆல்பம் சைஸ் பார்த்தீங்கன்னா
12க்கு 24 12க்கு 20. இதுக்கு உண்டான பேட் சைஸ் பார்த்தீங்கன்னா 12க்கு 24 இது பேட் சைஸு. இப்போ அதுக்கு அடுத்து உண்டான பேட் ஆல்பம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 24 அதுக்குண்டான பேட் சைஸு 12க்கு 28. அடுத்து 10க்கு 28 ஆல்பம் சைஸு. அதுக்குண்டான பேட் பார்த்தீங்கன்னா 12க்கு 30. அதுக்கடுத்து ஆல்பம் சைஸு 10க்கு 30. அதுக்குண்டான பேட் சைஸு 12க்கு 34. அதுக்கடுத்து இன்னொரு ஆல்பம் சைஸு 8க்கு 24. இதுக்குண்டான பேட் சைஸு 10க்கு 28. அடுத்த ஆல்பம் சைஸு 8க்கு 28. இது ஆல்பம் சைஸு. பேடு பார்த்தீங்கன்னா 10க்கு 32. அடுத்த ஆல்பம் சைஸு 12க்கு 30. இது ஆல்பம் சைஸு. அதுக்கு உண்டான பேட் பார்த்தீங்கன்னா 12க்கு 36. அதுக்கடுத்து ஆல்பம் சைஸ் பார்த்தீங்கன்னா 12க்கு 36. அதுக்குண்டான பேட் சைஸு 12க்கு 20. 2 பேடாக செஞ்சுக்கணும். நம்ம 2 பேடாக செஞ்சு நம்ம ஜாயின் பண்ணி பிரிண்ட் அனுப்பிக்கணும். 2 பேடாக செஞ்சு ஒர்க் பண்ணி அனுப்பிச்சா போதும், ஜாயின் பண்ண தேவை. 12 20 2 பேடாக ஒர்க் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து ஆல்பம் சைஸு 12க்கு 24 இல்லை 15க்கு 24. அதுக்குண்டான பேட் சைஸு 18க்கு 30 செய்யணும்.